பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். இப்போ தான் சாமி கும்பிட்டு வந்தேன். ஸோ இது என்னோட செகண்ட் டே. நான் வந்து வேல்மாறல் படிக்க ஸ்டார்ட் பண்ணி நேற்று ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன், தைப்பூசத்துலேருந்து வேல்மாறல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு நோக்கத்தோடு ஓடுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நிறைய ஏதாவது தட்டி போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்க வேல்மாறல் தொடர்ச்சியாக 48 நாள் படிங்க. கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை நிறைய இருக்குது. அதனால தான் நேற்று நான் வந்து ஒரு விஷயத்தை நினச்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 48 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாயிருக்குங்கிறத கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயும் வீடியோலையும் நிச்சயமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சீக்ரெட் ஃபைலில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நானும் ஒரு அந்த கடன் தீர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் வாங்கி வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. அதே மாதிரி கோல்டு சேர்றதுக்கும் சரி, பணம் சேர்றதுக்கும் சரி, நிறைய விஷயங்கள் வீட்டை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஸோ நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய சீக்ரெட் புக்கில் இருந்த விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கும் அதே மாதிரி சூப்பராக ஒரு லைஃப் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அந்த விஷயம் வந்து சொன்ன உடனே நிறைய பேர் வந்து இதெல்லாம் முடியுமா அப்படின்னு யோசிப்பீங்க. தயவு செஞ்சு இப்படி திங்க் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களாலையும் முடியும், எல்லாராலையும் முடியும். ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ எல்லாமே வந்து நான் வாட்டிக்கு என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன், ஆனால் எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பண்ணுற விஷயத்த 100% வந்து நல்லா நம்பிக்கையோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடந்துடும். ஸோ நான் சொல்கிற இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 48 டேஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். இது ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு விஷயம் மாதிரி தான், சரிங்களா? ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம். அதை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த விஷயம் வந்து நீங்கள் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் வந்து 2-3 தடவை இந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா 48 டேஸ் அப்படின்னா நம்ம நடுவில் பீரியட்ஸ் டைமிங் வரும். அது போக காலையில் எந்திரிக்க முடியாமல் சில நாட்கள் போயிடும். அப்போ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இது வரைக்கும் வந்து இந்த 3 வருஷத்தில் 3 டைம்ஸ் இந்த விஷயத்த பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரொம்ப ஃபினான்ஷியலாக கஷ்டப்படும் போது இந்த விஷயத்த நான் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் பண்ணது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு டாட்டர் வந்து பேசுறதுக்கு ரொம்ப லேட் ஸ்பீச் அவள். ஸோ அது வந்து ஸ்பீச் டெவலப் ஆகணுங்கிறதுக்காக நான் ஒரு தடவை போன வருஷம் நான் வந்து 48 டேஸ் நான் இருந்தேன். அந்த பண்ணி முடித்த உடனே என் பொண்ணுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொஞ்சம் அவள் அடுத்த லெவலுக்கு நல்லா பேச ஆரம்பித்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக் இருந்துச்சு. ஸோ திரும்பவும் அதை பண்ணணும் அப்படின்னு நான் அந்த ஃபைலை வந்து புரட்டி பார்க்கும்போது தான் சரி, இந்த விஷயத்தை ஏன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது, நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாலே கடவுள் நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுப்பாரு. நீங்களும் நான் சொல்கிறத ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டையும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம டேரெக்டாக இன்றைக்கி அது என்ன விஷயம் அப்படின்றதுக்குள்ளே போயிடலாம். இது வந்து நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வீட்டிலையே வந்து பார்த்திங்கன்னா 5 மண் விளக்கு எடுத்துக்கோங்க. ஸோ மண் விளக்கு உங்களுக்கே தெரியும், மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா செலவாகும். அந்த ஒரே விளக்கு இருந்தாலே போதும். 48 டேஸும் நம்ம வீட்டிலையே மண் விளக்கில் நம்ம பூஜை பண்ணிக்கலாம். இந்த 48 டேஸுமே நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். 1 நாள் 2 நாள் கிடையாது. கஷ்டப்பட்டு உங்களுடைய எல்லா விஷயத்தையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். என்னால் தூங்க முடியல, குழந்தை இருக்குது, எனக்கு ஒர்க் இருக்குது, தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. கஷ்டப்பட்டு உங்களோட தூக்கத்தை தியாகம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் கூட நம்ம பண்ணி முடிச்சுட்டு கூட தூக்கம் வந்தால் தாராளமாக நான் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம நெய் இருக்குல்ல, நெய் ஊற்றி நம்ம வந்து தீபம் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த 5 எண்ணெய் சேர்ந்து கலந்த எண்ணெய் இருக்கும். ஸோ அது வச்சு நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக தீபம் போட்டு வெள்ளைத்திரி இருக்குல்ல, ஒயிட் கலர் பஞ்சுத்திரி, ஸோ அதை தாராளமாக அந்த பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றணும். இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா, காலையில் பர்டிகுலர் ஒரு டைம் இருக்குது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே வந்து நான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவேன். 3:30 to 5:30 விளக்கு போடுறது ரொம்ப நல்லது, அது ரொம்ப ஆஸ்பிஷியஸான டைம்னு சொல்லுவேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஏர்லியராக இருக்கும். 3:20. நான் இந்த 3:20ன்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து இது வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. கரெக்டாக 3:20 டக்குன்னு 5 விளக்க பொருத்தி மனசில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தயவு செஞ்சு கேட்டுட்டு மனசில் ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி அதை என்ன வேணுங்கிறத திரும்ப அப்படி சொல்லிகிட்டே இருங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த டைமை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம். ஆனால் இது நம்ம பண்ணணுன்னா சில சோதனைகள்லாம் நமக்கு வரும், பண்ண முடியாமல் போகும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த டைமுக்கு நான் நினச்சி இதை பண்ணணும்.
3 மணிக்கு எந்திரிச்சிருங்க. 3 மணிக்கு எந்திரிச்சிட்டு மூஞ்சி கால் கையெல்லாம் கழுவிக்கோங்க. ப்ரஷ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நல்லா வாய் குளிச்சுட்டு மூஞ்சி கால் கையெல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீங்கள் எந்த ட்ரெஸ்னாலும் போட்டிருக்கலாம். சில பேர் ட்ரெஸ் என்ன போடணும்னு கேட்பீங்க, அதெல்லாம் கிடையாது. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பூஜை ரூமுக்கு போயிடுங்க. போயிட்டு 5 விளக்கு எடுத்து வச்சு எண்ணெயோ இல்லை என்ன சொல்கிறது நெய்யோ போட்டு தீபம் பொறுத்த ரெடி ஆகிட்டு நல்லா மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு இந்த டவுட் வேறு வரும். அப்போ 3:15க்கு போட்டால் தப்பா, இல்லை 3:21க்கு போட்டால் தப்பா, கரெக்டாக 3:20 தான் போடணுமான்னா 3:20 கரெக்டான டைமிங்க்கு போட்டால் ரொம்ப நல்லது. ஒரு 2 நிமிஷம் முன்ன பின்ன இருந்தால் பிரச்சனை கிடையாது. அதை நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எதுவானாலும் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு பணம் தேவைப்படுறதா இருந்திருக்கலாம், உங்களுக்கு வீடு வேணும், கார் வேணும், நல்ல வேலை வேணும். ஆனால் ஒன்று, நல்ல விஷயத்தை தான் நினைக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை நினச்சி நீங்கள் பண்ணுங்கள். 100% சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும். நடக்காமல் போக வாய்ப்பே இல்லை. சப்போஸ் நடுவில் பீரியட்ஸ் வந்துடுச்சுன்னா அந்த 3 நாளை மட்டும் கவுண்ட் எடுக்காமல் அதுக்கடுத்த நாள்லேருந்து கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 48 நாளைக்கு பண்ணுங்கள். ஸோ இந்த 48 டேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் நடந்ததுக்கப்புறம் திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ நானே இந்த 3 வருஷத்தில் ஜஸ்ட்டு 3 டைம்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா என்னாலையும் எந்திரிக்க முடியலை. அந்த 3 மணிக்கு எந்திரிச்சு அந்த ரெடி ஆகணுங்கிறது எனக்கு முடியலை. திரும்பி நினச்சா பண்ண முடியும், ஆனால் அந்தளவுக்கு மைண்டு வரமாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் திரும்பவும் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் நினச்சிருக்கிறேன். ஸோ நீங்களும் இதை பண்ணணும். ஸோ அதனால தான் உங்கள்கிட்டயே நான் அதை ஷேர் பண்ணுறேன். இது நீங்கள் எத்தனை தடவைனாலும் 48 நாள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். லைஃப் லாங் கூட பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சில பேர் 48 நாள் கணக்கு கூட வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. டெய்லி மார்னிங் கூட எந்திரிச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கம் வரணுன்னா தூங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலைல எழுந்துச்சு 3:20க்கு விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டு ஒரு 3:30 மணிக்கு திருப்பி போயிடுங்க. 3:30 மணிக்கு போய் படுத்துட்டு திரும்பி ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 5 மணிக்கோ 5:30 மணிக்கோ கூட எழுந்திரிச்சு ரொட்டீனாக நம்ம பார்க்குற வேலை, வீடு தூத்து வாசல் தூத்து கோலம் போட்டுட்டு பூஜை பண்ணுறதெல்லாம் அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம். ஆனால் இது ரொம்ப முக்கியம். சில பேர் கேட்பீங்க, இது கிறிஸ்டினாக இருக்கிறேன்க்கா, முஸ்லீமாக இருக்கிறேன், எங்கள் வீட்டில் இதெல்லாம் ஐதீகம் கிடையாதுன்னா அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் பூஜை ரூமுங்கிறது நம்ம ஹிந்துவாக இருக்கிறோம், பூஜை ரூம் போய் பண்ணுறோம். கிறிஸ்டின் முஸ்லீமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வீட்டிலே விளக்கு ஏற்றுறது ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் ஹால்லையோ இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துலையோ யாராவது மார்னிங் தூங்காமல் இருப்பாங்க இல்லையா, ஒரு ஹாலில் யாருமே தூங்க மாட்டாங்கன்னா அங்கே போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு மனசில் உங்களோட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி எப்பயுமே நீங்கள் சாமி கும்பிட்றீங்க இல்லை எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயம் வேண்டுங்கன்னா முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டிங்கன்னா அது இன்னும் நல்லா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த வேல்மாறல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் முடிஞ்சால் வேல்மாறல் படிங்க, நல்லது. வேல்மாறல் படிக்க முடியாதவங்க உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ, உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதெல்லாம் டெய்லி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சாமி முன்னாடியோ இல்லை ஒரு விளக்கேற்றி வச்சுட்டோ டெய்லி வீட்டில் சொல்கிறது ஒரு ப்ராக்டிஸ் ஆக்கிக்கோங்க. கண்டிப்பாக அது உங்கள் ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஏன்னா வீடு மட்டும் பாசிட்டிவாக இருந்து நம்ம தேவையானதெல்லாம் வச்சா மட்டும் பத்தாது, நம்மளும் பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம அந்த மாதிரி டெய்லி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஏதாவது ஒரு மந்திரம் சொல்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம இருக்கிற இடம் ரொம்ப பவர்ஃபுல்லானதாக மாறும். இதே நீங்கள் முஸ்லீமாக இருக்கீங்க, கிறிஸ்டினாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறையா இது இருக்கும்ல, மந்த்ரா சாட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் உட்காந்து என்ன பண்ணலாம், டெய்லி சொல்லிகிட்டே இருந்தீங்கனாலே நிச்சயமாக நம்ம லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ பாய். நாளைக்கு சூப்பரான ஒரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, டாட்டா.